நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருள் வழக்கில் இப்போ கைதாகி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய நடிகர்கள் மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்ரீகாந்த் எப்படி இதில் மாட்டினாரு அப்படின்ற விஷயத்தை தான் இதில் பார்க்க போகிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பாரில் நடந்த பிரச்சனையில் தயாரிப்பாளர் பிரசாத்தை வந்து போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட ஃபோனை செக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிருக்கு கொகைன் சப்ளை பண்ணக்கூடிய பிரதீப் அப்படின்றவர் கூட வந்து அவருக்கு தொடர்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கடந்த 17ஆம் தேதி வந்து பிரதீப் குமாரை வந்து போலீஸார் சென்னையில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தீங்கரை அப்படின்ற படத்தோட ப்ரொடியூசர் தான் வந்து பிரசாத் தான். அந்த படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் தான் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால ஸ்ரீகாந்துக்காக கடந்த 3 வருஷமாக வந்து பிரசாத் வந்து பிரதீப் குமார் கிட்டேருந்து கொகைன் வாங்கிட்டு இருந்திருக்கிறதா இவர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில் தான் போலீஸார் வந்து ஸ்ரீகாந்தை அரெஸ்ட் பண்ணி நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் வந்து உண்மையிலேயே போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்காரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவருக்கு பிளட் டெஸ்ட்டுமே எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் வந்து பயன்படுத்தி இருக்காரு அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து ஸ்ரீகாந்தை வந்து நீதிபதி முன்னாடியுமே வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க. அங்கே வந்து ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தீங்கரை அப்படின்ற படத்தில் இவர் நடிச்சிட்டு இருந்ததாகவும், அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் வந்து பிரசாத். அவர் வந்து எப்பயுமே நடிகர் நடிகைகளை வச்சு பார்ட்டிஸ் எல்லாமே நடத்துவார். அந்த பார்ட்டியில் தான் எனக்கு வந்து கொக்கைன் வந்து எடுத்துக்கிறக்குமே வந்து ஒரு பழக்கி விட்டார் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து நான் மட்டும்தான் இந்த போதைப் பொருளை வந்து எடுத்துட்டு இருந்தேன், வேற யாருக்கும் நான் சப்ளை பண்ணல அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஃபாரின் எங்கேயுமே வந்து போக மாட்டேன், உங்களோட விசாரணைக்கு நான் ஒத்துழைக்கிறேன், ஆனால் என்னோட பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லியுமே ஜட்ஜ் கிட்ட வந்து ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காராம். ஆனால் ஸ்ரீகாந்த் கேட்ட ஜாமீனை வந்து நீதிபதி வந்து நிராகரிச்சிட்டாரு. இப்போ ஸ்ரீகாந்த் சைட்லேருந்து வந்து ஜாமீன்மே வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்துக்காக பிரசாத் வந்து 40 டைம் வந்து கொக்கைன் வாங்கி சப்ளை பண்ணியிருக்காராம். ஸோ அதனால ஸ்ரீகாந்தோட ஜிபேலேருந்து 4 லட்சத்துக்கு மேலே பிரசாத்துக்கு அமௌண்ட்டுமே அனுப்பியிருக்காரு. இது எல்லா விஷயத்தையும் போலீஸார் வந்து இப்போது ஆதாரப்பூர்வமாக வந்து எடுத்திருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாரில் வந்து நிறைய நடிகர் நடிகைகளுமே வந்து கஸ்டமர்ஸாக இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸுமே வந்து அந்த இடத்துல தான் வந்து பார்ட்டி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தொடர்ந்து இன்னும் யார் யாரெல்லாம் இந்த கேஸில் சிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியல. ஆனால் ஸ்ரீகாந்துக்கு அடுத்ததாக இப்போ கழுகு படத்தோட ஹீரோ கிருஷ்ணாவுமே வந்து சிக்கியிருக்காரு. அதாவது அவர் வந்து பிரதீப் குமார்ட்டேருந்து போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தினதாகவுமே வந்து இப்போ போலீஸாருக்கு தகவல் கிடைச்சிருக்கான். அதனால் அடுத்ததாக அவருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ண போகிறதாகவுமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு மனுஷன் போதைப் பொருள் பயன்படுத்தினா கடந்த 45 நாளில் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியுமே போலீஸார் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த விசாரணையில் வந்து கழுகு படத்தோட ஹீரோ கிருஷ்ணா தான் வந்து சிக்க போகிறார் அப்படின்னுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவை தொடர்ந்து வேறு எந்தெந்த நடிகர்கள் இந்த கேஸில் மாட்ட போகிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.